சண்டே ஹஸ்பண்ட்க்கு டியூட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியிலேருந்து தான் வாங்குவோம். காலையில் நானுமே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். தம்பிக்கும் பாப்பாவுக்கும் வந்து ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பேன் கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஹஸ்பண்ட் பராட்டா வாங்கியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் அண்ணன் வந்து ஏதாவது நல்ல படம் விட்டுருந்தாங்கன்னா அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஒரு மூவி டைம் மாதிரி பிளான் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். நேற்றுமே படம்லாம் பார்த்துட்டு தூங்குறதுக்கே எங்களுக்கு வந்து 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து மார்க்கெட் போயிருந்தேன். எனக்கு பிடிச்ச நகர மீன் இருந்தது. நகர மீன்லேயே நிறைய டைப் இருக்குது. இதை சில பேர் வந்து சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை என்ன தவிர யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்களா. ஸோ நான் 3 மீன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பிளாக் ஃபார்ம் ஃப்ரைட், அப்புறம் அன்றைக்கி லஞ்சுக்கு சமைக்க சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத்தை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரசம் வச்சுட்டு அப்புறம் சிக்கன் குழம்புக்குமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு தனியாக குழந்தைங்களுக்கு தனியான ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு சிக்கன் குழம்பு வந்து நிறைய சின்ன வெங்காயம் இடித்து போட்டு அப்புறம் தேங்காய் பால்லாம் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது.